எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இங்க என்ன சொல்றாருன்னா, அவர் உங்க மேல பிரியமாயிருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம யாராவது என் மேல பிரியமா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அன்பா இருக்காங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யார்கிட்டயாவது நமக்கு ஏக்கம் இருக்கும். நம்ம அன்பா அப்படின்னு கேட்போம். ஆனா அவங்க சொல்லுவாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா அது ஒரு எந்த அளவுக்கு உண்மைன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா வேதத்துல நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் மேல் ரொம்ப பிரியமா இருந்தா அவங்க நேசிக்கிறாருன்னு அர்த்தம். நமக்கு விரும்புறது எல்லாமே அவர் நமக்கு செய்வாரு. நம்ம கேட்கறது எல்லாமே நமக்கு கொடுப்பாரு. நம்ம என்ன ஒரு காரியமா இருந்தாலும் அவரு நமக்கு மேல பிரியமா இருந்தா சின்ன சின்ன காரியத்தை கூட அவரு நிறைவேற்றுவாரு நம்ம ஆண்டவர். அதுக்குதான் இங்க அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா